இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோட நினைவிடம் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து முதல்ல நான் வாசிச்சிடுறேன். அடுத்து ரெண்டாவது வந்து இதுக்கான ஷார்ட்கட் உங்கள் மைண்டில் ஈஸியாக நிற்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜவஹர்லால் நேரு அவரோட நினைவிடம் சாந்திவனம். லால் பகதூர் சாஸ்திரி வந்து விஜய் காட். குல்சாரிலால் நந்தா அவரோட நினைவிடம் வந்து நாராயண் காட். இந்திரா காந்தி வந்து சக்தி ஸ்தல். மொரார்ஜி தேசாய் அவரோட நினைவிடம் வந்து அபாய் காட். சரண் சிங் அவரோட நினைவிடம் வந்து கிசான் காட். ராஜீவ்காந்தி அவரோட நினைவிடம் வந்து வீர்பூமி. பிஆர் அம்பேத்கர் அவரோட நினைவிடம் வந்து சத்தியபூமி. இப்போ வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போ ஜவஹர்லால் நேரு என்னென்னா இந்தியாவுக்கு வந்து அமைதியை வந்து ரொம்ப விரும்பினார். அதனால தான் வந்து அவர் வந்து இந்த அணிசேரா இயக்கம் இது மாதிரிலாம் வந்து அதிகமாக வெளிநாடு இயக்கங்கள்லாம் ஆரம்பிச்சிருப்பார். அதாவது சர்வதேச அளவில் இயக்கங்கள்லாம் ஆரம்பிச்சிருப்பார் அமைதிக்காக. அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து அமைதியை விரும்பினதுனால சாந்தி அப்படின்னா தமிழில் இன்னொரு பொருள் இருக்குது, அமைதிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அப்போ சாந்தினா தமிழில் அமைதிங்கிற பொருள் இருக்கா? அப்போ அமைதியை விரும்பினவர் ஜவஹர்லால் நேரு. அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து புதைக்கப்பட்ட இடம் வந்து சாந்திவனம். ஜவஹர்லால் நேரு அமைதியை விரும்பினார், அதனால் அவர் புதைக்கப்பட்ட இடம் சாந்திவனம். சாந்தினா இன்னொன்று தமிழில் வந்து அமைதிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. அடுத்து குல்சாரிலால் நந்தாவுக்கு பார்க்கலாம். குல்சாரிலால் நந்தா இந்த நாளில் அவர் பேர் ஸ்டார்ட் ஆகுதா நந்தா. அப்போ இங்கே அவரை புதைக்கப்பட்ட இடம் நாராயண் காட். குல்சாரிலால் நந்தாவை எடுத்துக்கிறங்க, இங்கே நாராயண் காட் எடுத்துக்கிறங்க. அப்போ நந்தா நாராயண் காட். இந்திரா காந்தி வந்து சக்தி ஸ்தல் அப்படிங்கிற இடத்துல வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க. சக்தி ஸ்தல் அதாவது இந்தியாவில் வந்து இருந்த ஒரே பெண் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி தான். இந்திரா காந்தி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு நான் வச்சுக்கிறேங்க. அப்போ இந்திரா காந்தி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அப்போ அவங்கள புதைக்கப்பட்ட இடம் வந்து சக்தி ஸ்தல். ஏன்னா ஒரே பெண்மணி நல்லா வந்து பவர்ஃபுல்லாக இருந்த லேடி. அடுத்து மொரார்ஜி தேசாய் வந்து புதைக்கப்பட்ட இடம் வந்து அபாய் காட். அதாவது முறைச்சா அபாயமாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேங்க. முறைச்சா அபாயமாக இருக்கேன். அப்போ மொரார்ஜி தேசாய் புதைக்கப்பட்ட இடம் அபாய் காட்டு. சரண் சிங் இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னன்னு தெரில, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரண் சிங் வந்து கிசான் காட்டு. ராஜீவ்காந்தியை புதைக்கப்பட்ட இடம் வந்து வீர்பூமி. அதாவது ராஜீவ்காந்தியை சுட்டதாக சொல்லப்படுறது இலங்கை தமிழர்கள் யார்? போர் வீரர்கள். அவங்க தான் அவரை சுட்டதாக சொல்லப்படுது. அதாவது இங்கே இந்தியாவில் ஊடுருவி சுட்டதாக சொல்லப்படுது. அப்போ வீரர்கள் வந்து யாரை கொண்டாங்க? ராஜீவ்காந்தியை. அப்போ ராஜீவ்காந்தி புதைக்கப்பட்ட இடம் வீர்பூமி. அப்போ ராஜீவ்காந்தி வீரர்களால் கொல்லப்பட்டார் வீர்பூமி. பிஆர் அம்பேத்கர் தான் நம்ம வந்து இந்திய சட்ட மேதை, நம்மளோட அரசியலமைப்பை வந்து உருவாக்கி கொடுத்தவர். அவர் வந்து சத்தியத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. நம்ம அரசியலமைப்பில் வந்து பல உண்மைகள் சத்தியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படி நான் வச்சுக்கிறேங்க. அப்போ பிஆர் அம்பேத்கர் புதைக்கப்பட்ட இடம் சத்தியம்